பண்ணவங்கள்ட்ட ஏன் தீட்சை வாங்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்? ஏன் ஒரு நல்ல தவம் பண்ணவங்கள்ட்ட டிஸ்கஷன் உரையாடணும் அப்படின்னா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு அலைவரிசை கொடுக்கப்படுது. அது பொருளாக இல்லாமல் சுவாசமாக கொடுக்கப்படுது. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த பக்குவத்தை அந்த கொடுக்கப்பட்டதை வீணடிச்சிடாமல் ஒருத்தர் வளர்க்கணும். இது ஒரு கரு மாதிரி. இதை வளர்த்து ஒரு குழந்தையாக உருவாக்கி வெளியில் கொண்டு வராமல் அந்த மாதிரி ஒரு செயலாக செய்யும்போது ஒருத்தன் யோகியாக கன்வெர்ட் ஆகிறான், ஒருத்தன் பெருசாக பேசப்படுறான். அப்படி இல்லைன்னாலும் அவனுடைய வேலையில் ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாத ஒருத்தனாக இருக்கிறான். ரெகுலர் இல்லறத்தரசியாக இருக்கிற பெண்ணுக்கிட்டேயே ஒரு தெய்வீக மனம் வீசுது, ஒரு செயல் வீசுது. அந்த மாதிரி ஒரு சூழல்களுக்கெல்லாம் ஆளாக முடியும் இதில். அப்போ இது ஒரு உயர்ந்த செயல். ஒரு யோகி என்பவரை ஒரு உயர்ந்த சக்தியை வச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம வீட்டில் இந்த ஒளிப்பாய்ச்சிய கரண்ட் இருக்கிறது, லைட் இருக்கிறது நல்லது தானே, அந்த மாதிரி அவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறவனாக இருக்கிறான். அதை எடுத்து வளர்க்குறதுக்கான வாய்ப்புகளை மக்களுக்கு தெரியலை. அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலை. அதை எப்படி அதுக்குள்ளேருந்து பிரயாணிக்கணும்னு தெரியலை. இதுதான் பிரச்சனையாக இருக்குது.